வணக்கம். நான் உங்கள் மைசாராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு பூண்டு குழம்பு வைக்கிறோம், தேங்காய் இல்லாமல். எப்படின்னா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். புளி ஊறினா போதும், சின்ன வெங்காயம் உரிச்சா போதும், ஒரு குழம்பு ரெடி. வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான பொருள்: நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், காயம், தக்காளி, புளி, தாளிக்கிறதுக்கு வரமிளகா, தாளிக்க வெந்தயம், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இந்த பூண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் வறுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா பூண்டு குழம்பு கடைசியாக மேலே கொஞ்சம் வறுத்த வெந்தயம் பொடி போட்டோம்னா செம்மையாக இருக்கும் அந்த குழம்பு. அதுக்காக ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம், கொஞ்சம் வெந்தயம் வறுக்கிறோம். அடுப்பத்தை வச்சாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம். இது கரெக்டாக அளவு இல்லை, இது நாங்கள் வறுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக போட்டால் மிக்சியில் அரைப்படாது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். நம்ம குழம்புக்கு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது வறுக்கிறதுக்கு அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டு அரைப்படாதுங்கிறதுக்காக ஒரு 4-5 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து வைக்கிறேன். இந்த வெந்தயம் லைட்டாக வறுபட்டால் சூப்பராக இருக்கும். அந்த குழம்போட மனம் அருமையாக இருக்கும். அப்படி சாப்பாட்டில் போட்டு அப்படி மெதுவாக பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வெந்தயம் வறுக்கிறது. இந்த குழம்பு இந்த பூண்டு குழம்பு பாம்பேயில் இருந்து ரவி வர்மாங்கிற ஒரு சார் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி அந்த குழம்பு நாங்கள் வைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது புது விதமான ஒரு டிஷ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இந்த வெந்தயம் லேசாக வறுபட்ட உடனே அந்த மணம் வரும். மணம் வந்தோடனே கலர் மாறும். லைட்டாக மஞ்சள் கலர் இருக்கிறது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும். அப்போது வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெந்தயம் வறுத்தாச்சு, எடுத்துடலாம். வறுத்து அரைக்க கொடுத்துட்டோம், அரைச்சி வரட்டு. இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். இப்போ பூண்டு குழம்புக்கு வேணுங்கிற வெந்தயம் அரைச்சாச்சு, தக்காளியும் அரைச்சி வச்சுருக்குறோம். ஏன்னா தக்காளி வெட்டி வதக்கிறதுக்கு லேட் ஆகும். அரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தியாக கிடைக்கும், அதனால் அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ சட்டி வச்சாச்சு. அடுப்பில் மண்சட்டியில் இன்றைக்கி வைக்கிறோம். செம்மையாக இருக்கும் மண்சட்டி குழம்பு. ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எப்போவுமே பூண்டு குழம்புனா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். லேசாக அடுப்பை ஏற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறோம். வறுத்து பொடி பண்ணி மேலே போடுவோம், வறுக்கிறதுக்கும் போடுறோம். இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் போடுறோம். இது எண்ணெயிலே போட்டுருங்க. எண்ணெயில் போட்டால் அந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சுன்னா குழம்புல அப்படி சேரும்போது சூப்பராக இருக்கும் மனம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போடுறோம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 10 வரமிளகா போடுறோம் தாளிக்கிறதுக்கு. குண்டு வரமிளகா இருந்தால் குண்டு வரமிளகா போட்டுக்குங்க, இல்லைன்னா சம்பா மிளகா போட்டுக்குங்க. இப்போ வரமிளகா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுறோம். இந்த டைமில்
உரித்து வச்சுருக்க 100 கிராம் வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டு. எண்ணெயிலே வதங்கினா வெங்காயத்தோட நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு தேங்காய் இல்லை, என்னென்னா தேங்காய் இல்லாத பூண்டு குழம்பு. இதெல்லாம் ஒரு செகண்டில் குழம்பு ரெடி ஆகிடும். அப்படிங்கிறதுக்குள்ள குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஈஸி மெத்தேடில் சொல்லி தரோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு ஒரு வேலைக்கு போகிற அவசரத்தில் டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி டப்புன்னு வச்சுக்கலாம். வெந்தயத்தை ஏற்கனவே கொஞ்சம் பொடி பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. கடைசி இறக்கும்போது லைட்டாக மேலே வெந்தய பொடி தூவி இறக்குனீங்கன்னா குழம்பு செம்மையாக இருக்கும். இந்த வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டால் தான் அந்த மனம் அப்படி எடுத்து கொடுக்கும். இப்போது வெங்காயம் அரை வேக்காடு வெந்தாச்சு. இந்த டைமில் ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதை போட்டலாம். பூண்டு ரொம்ப எண்ணெயில் பொரிய வேண்டாம். வெங்காயம் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டிங்கன்னா அந்த பூண்டு மீண்டும் அரை வேக்காடு வரும்போது வெங்காயம் நல்லா வெந்துடும். அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றி புளியை ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டோம்னா அது மேலே ஒரு பூண்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி பூண்டு அரை வேக்காடு வந்தாச்சு, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது சின்ன டீஸ்பூனு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். இந்த டைமில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ஊற்றுறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடுறோம். தக்காளி போட்டு தக்காளி ஒரு அரை வேக்காடு கொஞ்சம் சுருண்டு இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற டைமில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கிறோம், அதை கரைச்சி வச்சுருக்கிறோம், அதை ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு இப்போ புளி ஊற்றிட்டோம். புளி ஊற்றினா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஏற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றிருக்கிறோம், தேவையான தண்ணி ஊற்றிருக்கிறோம். கொஞ்சம் குழம்பு காயிட்டு அந்த குழம்பு கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பூண்டு குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அல்வா பதத்தில் இருக்கும். இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கானும் சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், நிறைய போடக்கூடாது, கசக்கும். அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேலே போட்டு மீண்டும் குழம்பு ஒரு கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அப்படி கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு அந்த மாதிரி செம்மையான ஒரு பூண்டு குழம்பு. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. அப்படி ஒரு ஆஃபீஸ் போகிற நேரம் ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு குழம்பு வைக்கணும், அந்த மாதிரி வைங்க, டக்குன்னு வச்சிடலாம். பார்த்திங்களா எப்படி இருக்கும் குழம்பு. அப்படியே நிறைய குழம்பு ஊற்றாமல் ஒரு மேலே அப்படி ஒரு ஓரமாக கெட்டியாக ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதை
செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு ஒரு பிரியமான ஒரு ரெசிபி இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்ஸா ராஜன்.